அனைவருக்கும் வணக்கம். நான் போதி நர்சரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பிளான்ட்டு ஜீசி பிளான்ட்டு. இந்த ஜீசி பிளான்ட்டில் க்ரீன் கலர், பிளாக் கலர் 2 கலர் இருக்குது. இந்த ஜீசி பிளான்ட்டோட சயின்டிஃபிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாமியோகுல்காஸ் ஜாமிஃபோலியோ என்பதாகும். ஜாமியோகுல்காஸ் என்பது அரேசி குடும்பத்தில் பூக்கும் தாவரத்தின் இனமாகும். இதில் ஜாமியோகுல்காஸ் ஜாமிஃபோலியா என்ற ஒற்றை இனம் உள்ளது. இந்த ஜீசி பிளான்ட் கிழக்கு ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. இதற்கு பொதுவான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சிபர் ஜெம், ஜீசி செடி, ஜூசு தாவரம், அராய்டு பனை, நித்திய செடி மற்றும் மரகத பனை ஆகியவை அடங்கும். இது முக்கியமாக அதன் கவர்ச்சியான பளபளப்பான இலைகள் மற்றும் எளிதான பராமரிப்புக்காக ஒரு வீட்டு தாவரமாக வளர்க்கப்படுகிறது. ஜீசி பிளான்ட் ஒரு இன்டோர் பிளான்ட் ஆகும். இந்த பிளான்ட் ஈஸியாக வளர்க்க முடியும். ஜீசி பிளான்ட்டோட வளர்ச்சியை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இந்த ஜீசி பிளான்ட் 2 அடி முதல் 4 அடி உயரம் வரை வளரும். இது ஒரு மூலிகை வற்றாத தாவரமாகும். இது ஒரு தடிமனான நிலத்தடி சதைப்பற்றுள்ள வேர்த்தண்டு கிழங்கிலிருந்து வளரக்கூடியது. இது பொதுவாக எப்போதும் பசுமையாக இருக்கும். வறட்சியின் போது இலைகள் உதிரும். ஜீசி பிளான்ட்டில் உள்ள இலைகள் மென்மையாக இருக்கும். ஜீசி பிளான்ட்டுக்கு மண்கலவை எப்படி இருக்க வேண்டும் எனில் கோகோபிட், ஆர்கானிக், பெர்லைட், மணல் கலந்து லூஸாக மண்கலவை இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். தண்ணீர் இந்த பிளான்ட்டுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் எனில் தினமும் ஊற்றக்கூடாது. வாரம் ஒரு முறை ஊற்றினால் போதுமானது. கோகோபிட் காய்ந்த பிறகே தண்ணீர் ஊற்ற வேண்டும். எந்த ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றினாலும் மண் காய்ந்தவுடன் தண்ணீர் ஊற்றுவது நல்லது. சூரிய ஒளி எப்படி இருக்க வேண்டும் எனில் செமிஷேடாக இருந்தால் போதுமானது. அதிக வெயில் தேவையில்லை. ஜீசி பிளான்ட்டில் இலையை கட் பண்ணி வைத்தாலும் 6 மாதத்தில் செடி வளர்ந்துவிடும். ஜீசி பிளான்ட்டில் பூக்கள் பூக்கும். அந்த பூக்கள் மஞ்சள், பச்சை, வெள்ளை கலரில் இருக்கும். கோடை காலத்தின் நடுப்பகுதியில் இருந்து இலையுதிர் காலத்தின் ஆரம்பம் வரை பூக்கள் பூக்கும். ஜாமியோகுல்காஸ் ஜாமிஃபோலியா இலைக்காம்புகள் நீரை தேக்கி வைத்து கொள்ளும். அதன் ஒரு இலை குறைந்தது 6 மாதங்கள் ஆயுளை கொண்டுள்ளது. இலைகள், தண்டுகள், வேர்க்கிழங்குகள் மூலம் செடிகளை நாம் உருவாக்கலாம். ஜீசி பிளான்ட் ஆக்சிஜன் தருகிறது. ஜீசி தாவரம் நித்திய செடி மற்றும் எவர்கிரீன் செடி என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் எப்போதும் வாழும் என்று நம்பப்படுகிறது. இந்த ரத்தினத்தை நாம் மற்றவருக்கு பரிசாக கொடுக்கலாம். ஜீசி பிளான்ட்டோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசுக்களை நீக்குகிறது, அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது, மருத்துவ குணம் கொண்டது, அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது, அழகானது ஆகும். ஜீசி தாவர வகைகள் அவற்றின் உயரம், அளவு, நிறம் மற்றும் வளரும் தேவைகளின் அடிப்படையில் பல்வேறு ஜீசி தாவரங்கள் உள்ளன. ஜீசி ராவன், ஜென்ஜி, ஜாமியோகுல்காஸ், ஜாமிஃபோலியா, லக்கி கிளாசிக் என்பதாகும். டார்க் ஜாமிக்ரோ மற்றும் ஜாமிக்ரோ இந்த குறிப்பிட்ட மாறுபாடு அதன் நிறத்தின் காரணமாக ராவன் ஜீசியுடன் நெருக்கமானது. ஜாமிக்ரோ 2 அடிக்கு மேல் வளராது. இதன் உயரம் மட்டுமே தனித்துவமான அம்சமாக உள்ளது. இலை அல்லது தண்டு வெட்டுவதன் மூலம் புதிய செடிகளை வளர்க்கலாம். ஜீசி செடியை வெட்டும் பொழுது அது ஒரு புதிய வேர்த்தண்டு கிழங்கு மற்றும் வேர்களை வளர்க்கும். ஜீசி பிளான்ட் சைலீன், டோலியின் மற்றும் பென்சீன் போன்ற நச்சுக்களை அதிக அளவில் அகற்றுகிறது. இந்த செடி மன அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன. நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. ஜீசி பிளான்ட்டை வீடுகளில், அலுவலகங்கள், ஹோட்டல் மற்றும் ஆஸ்பத்திரிகள் போன்ற இடங்களில் வைத்து வளர்க்கிறார்கள். ஜீசி பிளான்ட்டை வடகிழக்கு திசையில் வைக்க வேண்டும். ஜீசி பிளான்ட்டை வேறு தொட்டிக்கு மாற்ற வேண்டும் எனில் வசந்த காலமோ அல்லது கோடை காலமாக இருந்தால் நல்லது. போதுமான வடிகால் துளைகள் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். ஜீசி பிளான்ட் கால்சியம் ஆக்சலேட்டை உற்பத்தி செய்கிறது. இந்த ஜீசி பிளான்ட்டை பற்றி நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னு நினைத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு அதை பற்றி விவரமாக கூறுகிறோம். இந்த சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.